Hi kids, good morning. I am Mrs. Jayabharati. Today we are going to see Standard 4 English Term 1 Unit 1 page number 94. Let us write. Now let's learn how to fill the application form. This is the application form. Annual day participation should be filled in block letters. Block letter means capital letter. Paste your recent passport size photo here. இங்கே ரீசெண்டாக எடுத்த உங்களுடைய ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணுங்க. Here write your name in capital letter. After that you leave one box and write your initial. The second one standard. Here write your class. நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களோ அதை எழுதுங்க. Section B. Roll number 15. Third one father's name. Father means அப்பா. இங்கே உங்களுடைய அப்பாவுடைய பேரை எழுதுங்க. பிறகு ஒரு பாக்ஸ் விட்டுட்டு அப்பாவுடைய இன்சிலை எழுதுங்க. Fourth one mother's name. Here you have to write your mother's name. மதர்னா அம்மா. அம்மாவுடைய பேரை எழுதிட்டு அம்மாவுடைய இன்சியலும் எழுதணும். Fifth one date of birth. Date of birthனா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதணும். நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படிங்கிறத எழுதணும். டே, மந்த்து, இயர். இந்த ஃபஸ்ட்டு 2 பாக்ஸ் வந்து டே. டேனா நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க அந்த தேதியை இங்கே எழுதணும். ஒரு டிஜிட் ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் 0 போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் பாக்ஸ் யூ ஹாவ் டு ரைட் மந்த்து. இங்கே வந்து நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத எழுதணும். இங்கேயும் 1 டிஜிட் நம்பர் வந்தால் 0 போட்டு தான் எழுதணும். நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் இயர் ஆஃப் பர்த். அப்படின்னா இங்கே நீங்கள் பிறந்த வருஷத்தை எழுதணும். ஷார்ட் ஃபார்மில் எழுதக்கூடாது. ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா இப்போ 2019 அப்படின்னா வெறும் 19 மட்டும் எழுதுவீங்க இல்லையா, அது மாதிரி. 2012 அப்படின்னா 2012னா 12 மட்டும் எழுதுவீங்க, அது மாதிரி எழுதக்கூடாது. 2012னா 2012, 2010னா 2010 அப்படி தான் எழுதணும். The sixth one ஜெண்டர். மேல். மேல் அப்படின்னா நீங்கள் பையனாக இருந்தால் இந்த பாக்ஸ்குள்ளே டிக்கடிங்க. ஃபீமேல் நீங்கள் கேலாக இருந்தால் இந்த பாக்ஸ்குள்ளே டிக்கடிங்க. The seventh one tick the competition that you want to participate in. Dancing, singing, speech, drama, storytelling. இங்கே ஆனுவல் டே ப்ரோக்ராமில் எந்த காம்படிஷனில் நீங்கள் கலந்து கொள்ள போகிறீங்களோ அதை நீங்கள் டிக் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பாக்ஸு டான்ஸிங். நீங்கள் டான்ஸிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா டான்ஸிங்கில் டிக் அடிங்க. இல்லை நான் சிங்கிங், அதாவது நீங்கள் பாட்டு பாட போகிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் டிக் அடிங்க. தேர்டு பாக்ஸு ஸ்பீச்சு, அதாவது ஆனுவல் டே ப்ரோக்ராம் வந்து நான் ஸ்பீச் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதில் டிக் அடிங்க. ஃபோர்த் ஒன் ட்ராமா. இல்லை நான் ட்ராமாவில் கலந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் டிக் அடிங்க. ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னா நீங்கள் ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா ஸ்டோரி டெல்லிங்கை நீங்கள் டிக் அடிங்க. ஆல்ரெடி பார்ட்டிசிபேட்டட். எஸ். எஸ்னா எதை ஏற்கனவே இந்த போட்டியில் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்ங்கிற இடத்த டிக் அடிங்க. நோ. நோ அப்படின்னா நான் எந்த போட்டிலுமே நான் கலந்து கொள்ளலை அப்படின்னா நீங்கள் இந்த நோங்கிற பாக்ஸில் டிக் அடிங்க. 9th one select the practice session. 8:30 AM to 9:30 AM, 4:30 PM to 5:30 PM. இங்கே 2 நேரம் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் டான்ஸு, ஸ்பீச்சு, ட்ராமா, ஸ்டோரி டெல்லிங் இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு 2 நேரம் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு 2 நேரத்தில் உங்களுக்கு மார்னிங் ஹவர்ஸ் வேணுமா இல்லை ஈவினிங் ஹவர்ஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே டிக் அடிங்க. இந்த 10th one address. Here you have to write your address. Pincode. Pincode means you have to write your pincode number. Telephone. இங்கே டெலிஃபோன் நம்பர். மொபைல் நம்பர். மொபைல் நம்பருங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிடுங்க. I hereby declare that I apply for participating in this function on my own interest and with my parents' consent. இந்த ஆனுவல் டே ப்ரோக்ராமில் எனக்கு விருப்பம் இருந்ததுனால தான் இந்த போட்டியில் கலந்து கொண்டேன். என் பேரண்ட்ஸ்க்கும் இதுக்கு சம்மதம். அதுக்கான கையெழுத்து தான் இங்கே. சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் போடணும். அதாவது உங்களுடைய பெயரை உங்களுடைய வே ஆஃப் ஸ்டைலில் போடுங்க. உங்களுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா சிக்னேச்சர் போடுறது, அந்த ஸ்டைலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இங்கேயும் சிக்னேச்சர் ஆஃப் த பேரண்ட். இங்கே உங்களுடைய பேரண்ட்ஸுடைய சிக்னேச்சர் போடணும். அவங்களுடைய வே ஆஃப் ஸ்டைல் என்னவோ அதை இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே டேட்டுங்கிற இடத்துல
நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்றைக்கு ஃபில்அப் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை இங்கே போடுங்க. பிளேஸ்னால் உங்களுடைய ஊர் பேரை இங்கே எழுதிடுங்க. ஓகே கிட்ஸ், இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கணும் அதேமாரி நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஓகே கிட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.